நான் அவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைப்பேன். நான் தாழ்மை எடுப்பேன். தேவனுக்கு பயப்படுகிற இருதயத்தை அனுதினம் நான் ஆண்டுட்டு கேட்பேன். எனக்காக செபியுங்கள் சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் 2 கரத்தை உயர்த்தி அப்பாட்ட கேட்பீங்களா? அப்பான்னு சொல்லி கேளுங்க. பாபா, அப்பா, உண்மையில் வைக்கிற நம்பிக்கை எனக்கு தாங்கப்பா, தாழ்மை தாங்கப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாருங்கப்பா. ஆண்டவரை கை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். ஆமென். அப்படியே ஒரு நிமிஷம் கூட கைகளை உயர்த்தி ஜெய்சிகர் ஆஸ்பத்திரியில் சிஸ்டர் ரீட்டா இருக்கிறாங்க. ஆனா மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் அந்த சரீரத்தில் நடைபெறும்படியாக அப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூப்பிடுவீங்களா? இந்த ரீத்தாமான்னு சொல்லி கூப்பிடுங்க. ரீத்தா, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. டாக்டர்ஸ்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. அற்புதம் நடக்கட்டப்பா, அற்புதம் நடக்கட்டப்பா. ஆண்டவரே, மனிதனால் கூடாதது தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். காற்றே இடையாது, கடலே அமைதலா இரு சொன்ன உடனே கொந்தளித்த கடலும் இறைந்த காற்று அமைதல்பட்டது. அப்பா, ஒரு அற்புதத்தை நீங்க செய்து அவங்கள தேசத்திற்கு சாட்சியா எடுத்து நிறுத்துங்கப்பா. அப்படி கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடினால் தலைக்கு மேலாக நம்முடைய கரங்களை உயர்த்தி தட்டி நன்றி செலுத்துவோமா? ஒரே ஒரு ஜெப குறிப்பு. நம்முடைய சபையை சேர்ந்த அருமையான செல்லத்துறை அவர்கள் காலில் ஒரு வெறிக்கோசோடு வீட்டில் 4 வாரமா இருந்துட்டு இருக்கிறாங்க. தேவன் அவருக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. பாப்பா, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க. நம்முடைய பிதாவாகி தேவனை சோத்திரம் பண்ணுவோம். குமாரனார் கிரேசப்பாவை சோதரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய அன்பு தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோம். என் ஆத்துமாவே